பிரித்தன்யா உயிரிழப்பின் சோகம் மறைவதற்குள் மீண்டும் ஒரு உயிரிழப்பா? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருந்து. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காங்க. 7 லட்சம் ரூபாய் கையில பணமா கொடுத்திருக்காங்க. ஒரு 2 2 வீலர் வாங்கி கொடுத்திருக்காங்க. அது போக 50 பவுன் நகை வந்து வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப இன்னும் பணம் கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த பையனுக்கு பொண்ணோட கணவருடைய வீட்டுக்காரங்க கோடி கணக்குல கொடுத்தேனே இத்தனையும் என் பொண்ணு உயிரிழக்கிறதுக்கான வேதனையில் கதறி அழும் தாய். ஒரு 12:15 மணி இருக்கும். உங்க ஆஸ்பத்திரியில இருக்கியா நக்கல் பண்ணி சிரிச்சான். சிரிச்ச உடனே என் பிள்ளை சாவேல நம்பல இருக்கியான்னு சொல்லிட்டு போனேன். என் மகளின் மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு பெற்றோர்களின் புகாரால் பரபரப்பு. குமரி மாவட்டம் கருங்கலுக்கு பக்கத்துல திக்கங்கோடு பகுதியை சேர்ந்த 26 வயதான ஜபிலா மேரி அப்படின்றவங்க நர்சிங் வேலை செய்ததா கூறப்படுது. இவங்களுக்கும் இணையம் சின்னதுரை மீனவ கிராமத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரிக்கும் இடையில காதல் ஏற்பட்டதாகவும் 13 வருட காதல் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணத்துல முடிந்ததாகவும் கூறப்படுது. பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த வீட்டுல புதுமண தம்பதி தங்கிட்டு இருந்த நிலையில புது பெண் அசைவில்லாம இருந்திருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு போலீசார் அந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி இந்த நிலையில தான் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து தங்கள் மகள் அடித்து கொலை செய்ததா பெண்ணுடைய குடும்பத்தினர் நாகர்கோவில்ல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து பெண்ணின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. தாய் கொடுத்த கண்ணீர் பேட்டி தான் இப்ப வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன நடந்தது? கொலையா இல்ல அந்த பெண்ணை தன்னுடைய உயிரை தாண்டி மாய்த்து கொண்டாரா? அப்படி ஒரு முடிவு எடுக்கும் எண்ணம் வந்ததுன்னா அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு எல்லா கோணங்கள்லயும் போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிரையை மாய்த்து கொள்ளும் விபரீத முடிவு நிச்சயமா தீர்வாகாது. அப்படி ஒரு முடிவெடுக்கும் எண்ணம் வந்தா உடனடியா 104ங்கிற அரசுடைய உதவி எண்ண தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுது.